ஐயோ போச்சே போச்சே நான் என்ன பண்ணுங்க அப்பா ஒரு பணமே நான் காணாமடா ஐயோ தனியே விட்டவே போச்சே ரேஷன் கார்டு ஆதார் அட்டை எதுவுமே இல்லை தூக்கி அடிச்சிட்டாங்க சார் எனக்கு படம் வருது சார் நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறாங்க இன்னும் நான் செக் பண்ணணும் தரவா சாவியை வாங்கி வச்சுருக்கேன் இந்த கிளாஸை யார் சார் கொடுத்தா இந்த கிளாஸை யார் சார் கொடுத்தா நான் உடச்சா சார் நான் என்னத்தை சொல்லுவேன் நான் பணம் கொடுத்துட்டேன் அவர் பையன்டாப்பில் பணம் கொடுக்கலின்னு சொல்கிறாரு நான் மொத்தமாக வந்து அப்பப்போ கேஷ் ஐட்டமாக வந்து வாங்கிட்டு போயிருக்காரு இது போக அவர் ரொம்ப நாள் பொய் சொல்லிக்கிட்டு இருந்தார் நான் அதுக்காகத்தே அவருக்கு அக்கௌண்ட்டில் போட்டு விட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் போன மாதம் கூட 40,000 ரூபா போட்டு விட்டுருக்கேன் எல்லாமே இருக்குது என் பெட்ரூமை போய் அத்துமீறி உடைச்சி என்கிட்ட சாவி இருக்குது இவர் போய் உடைச்சி உள்ள என்கிட்ட சாவி இருக்குது பெட்ரூமை உடைச்சி சாமி ரூமை உடைச்சி எங்கள் அப்பா படத்தை உடைச்சி கலைமாமணி அவார்டு கலைஞர் ஐயாவும் ஸ்டாலின் கொடுத்தது 2 பேரும் அவங்க கையால் நான் வாங்கியிருக்கேன் அந்த அவார்டை காணா உள்ள ரேஷன் கார்டை காணா ஆதார் கார்டை காணா அதே மாதிரி பேங்க் செக் புக்கை காணா என்னென்னத்தையோ காணாமாக்கி அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அது தெரியும் உடச்சி போட்டு அவளை நாஸ்தம் பண்ணி வச்சுருக்காங்க ஒருத்த வீட்டில் வாடகைக்கு இருந்தால் ஓனர் வந்து தட்டு தீரி திருட்டுத்தனம் வேலை பண்ணுவாங்களா இல்லை நான் அந்த தெரியாமல் கேட்குறேன் திருட்டுத்தனம் வேலை பார்க்கலாமா ஆமாம் ஃபேமிலியாக தானே இருந்தேன் நான் விவசாயமாக வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன் இல்லை என்னமோ நான் பார் வச்சு நடத்துறது மாதிரி உள்வாடகைக்கு விட்டோம்னு அந்த ஆள் சொல்லியிருக்காரு உள்வாடகைக்கு என் வீட்டை நான் எப்படி விடுவேன் என் பொருள் காணாமல் போச்சுல்ல எனக்கு தானே இப்போ குத்துது நான் தானே கத்துறேன் எனக்கு துடிக்குது இல்லை 1000 இருந்தாலும் தவப்பை விட்ட பொருளாக இருந்தாலும் கேட்காம எடுக்கக்கூடாதுங்க நம்ம சொல்லாமல் இல்லாமல் போகிறது தப்பு இல்லையா நீங்கள் வீட்டை பூட்டி சாவி அவர்கிட்ட கொடுத்துட்டீங்களா வீட்டை பூட்டி எப்படிங்க முட்டாப்பைய கூட செய்ய மாட்டாங்க சாவியை என் கையில் எப்படி காணா போச்சு அதே உடச்சி எடுத்துருக்காருல்ல வெள்ளை அடிக்கிறவங்க வேலை பார்த்துருக்காங்க எடுத்துருக்காங்க இப்போ இன்னும் ஒரு அகர் பீஸ் வந்து உள்ளே வந்திருக்கு இது ஃபுல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் என்ன பண்ணுறது ரோட்லையா போய் படுக்கிறது காணா போச்சுன்னு எப்போ சார் தெரியும் இப்போத்தான் தெரியும் இப்போ உள்ளே போய் உடச்சி போக வந்தே திறந்து விட வந்தே காவல்துறையை வச்சு நான் உள்ளே போய் பார்க்க வந்தேன் அவர்கிட்ட எவ்வளோ பறந்துருனே போலீஸில் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லலை காவல்துறை வந்து கண்கலங்காமல் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கு நான் அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கேன் அது மட்டும் இல்லை எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க நான் போய் இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு எல்லா விஷயமும் பேசிட்டு வரேன் அவர் 10 ஆடியோ இல்லைங்க எங்க இப்போ என்னைய வந்து அவர் பேசியிருக்காரு நான் வந்து சின்ன பொண்ணு வச்சுருக்கேன் இதில் ரெக்கார்டு பண்ண முடியாது அவர் வந்து என்னைய மாதிரியே மிமிக்ரி வாய்ஸை போட்டு ரெக்கார்டு பண்ணி அவர் வந்து நான் என்னை இப்போ காசு கொடுத்தா எத்தனை மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இருக்கேன் அது மாதிரி பேச விட்டு அவர் வேடிக்கை காட்டுறாரு சரி அப்போ அவர்கிட்ட ரெக்கார்டு இருக்குல்ல என்கிட்ட ரெக்கார்டு இருக்கணும்ல என்கிட்ட ரெக்கார்ட் பண்ண தெரியாது பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.